இன்செர்டை கிளாஸ் 9th இருந்து describing motion around us டாபிக்ல இருந்து சம் பண்ணலாம் பாருங்க. எக்ஸசைஸ் தேர்ட் சம். A girl is riding her scooter and finds that its speedometer reading is constant. Is it possible for her scooter to be accelerating and if so how அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஸ்பீடோமீட்டர் மெஷர் பண்ணுறது என்ன ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். இப்போ இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. இப்போ ஆக்சலரேஷன் இருக்குமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். இப்போ வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி, வெலாசிட்டி வந்து என்னது வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா, இப்போ ஸ்பீடு தான் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஸ்பீடு வந்து டைரக்ஷன் டிபெண்ட் பண்ணாது. அப்போது ஸ்பீட் கான்ஸ்டன்ட்னா மேக்னிடியூட் மட்டும்தான் கான்ஸ்டன்ட், சரிங்களா. அப்போ டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம், சேஞ்ச் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம். அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருந்தா அப்போ வெலாசிட்டி வேரியபிளாக இருந்திருக்கும். அப்போ வெலாசிட்டி வேரியபிளாக இருந்தால் ஆக்சலரேஷன் இருக்கும். அதனால இஸ் இட் பாசிபிள் ஃபார் அவர் ஸ்கூட்டர் டு பி ஆக்சலரேட்டிங் கேட்டால் நம்ம என்ன சொல்லணும், எஸ். எப்போ இது பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து ஒரு ஸ்ட்ரைட் பாத்தில் போகாமல் இந்த கர்வ்டு பாத்தில், அதாவது இந்த மாதிரி பாத்தில் எப்படி போகும்போது என்ன ஆகும்னா இந்த வெலாசிட்டி டைரக்ஷன் மாறிட்டே இருக்கும். வெலாசிட்டி டைரக்ஷன் பாருங்கள் இப்படி மாறிட்டே இருக்கும் இப்படி வரும்போது, சரிங்களா. அப்போ வெலாசிட்டி டைரக்ஷன் மாறிட்டே இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் வந்து வேரியபிளாக இருக்கும் அப்படின்னு ஆன்சரில் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா